சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குங்க. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குதுங்க. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விக்கான விளக்கம் இங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாதிரி தோன்றலாம். ஆனா அது நின்னு போயிடலங்க. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்குமுங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குதுங்க. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்கு தான் வழிகாட்டுங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரம் உங்க பக்கம் திரும்பும் போதுங்க, ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு மிகப்பெரிய ரகசியம்ங்க. சொல்லப்போனா இது ஒரு வாழ்நாள் ரகசியம்ங்க. குறிப்பா ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கும் ரிஷபராசிக்காரங்களை தங்களுக்கு நெருக்கமானவர்களா கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காணொளி அவர்களின் வாழ்க்கையை புரட்டி போல போகும் ஒரு உண்மையா இருக்க போதுங்க. ரிஷபராசிக்காரர்களை பார்த்தா ஒரு குளம் போல அமைதியா தெரிவாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த அசைக்க முடியாத உறுதி ஒரு அசைக்க முடியாத மலையை போன்றதுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல எத்தனையோ ராசிகள் இருக்கலாமுங்க. ஆனா ஒரு பொருளின் அல்லது ஒரு மனிதனின் உண்மையான தரம் என்ன என்பதை தங்களின் உள்ளுணர்வாலேயே துல்லியமா கணிக்கும் ஆற்றல் ரிஷபராசியினருக்கு பிறப்பிலேயே இருக்குதுங்க. இதைத்தான் சித்தர்கள் ரிஷபராசியின் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றாங்க. மேசராசியின் அந்த ஞானக்கண் பொய்ய கண்டுபிடிக்கும். நான் ரிஷபராசியின் இந்த மூன்றாவது கண் ஒருவரின் யோக்கியத்தை எடை போடுங்க. மற்றவர்கள் ஓடி ஓடி ஒரு விஷயத்தை தேடி செல்வாங்க. ஆனா ஒரு ரிஷபராசிக்காரர் மட்டும் ஓரிடத்துல அமைதியா அமர்ந்து தனக்கு தேவையானதை காந்தம் போல தன்னை நோக்கி இழுக்கும் அந்த வசீகர காந்த விசைய தங்களின் நெற்றி புட்டியில ஒளித்து வைக்கிறாருங்க. உங்களிடம் யாராவது ஒருவர் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பத்தி பேசுறாரு அல்லது ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விடுறாருன்னு வைத்துக்கொள்வோம். மற்றவர்கள் எல்லாம் அவரின் பேச்சை கேட்டு ஏமாந்து போவாங்க. ஆனா ஒரு ரிஷபராசிக்காரர் மட்டும் மௌனமா அவரை உற்று பார்ப்பாருங்க. அவர் பேசும்போதே இவர்களின் ஆழ்மனதிற்குள்ள ஒரு செய்தி மின்னல் போல தோன்றுமுங்க. இவன் சொல்லும் வார்த்தையில கனம் இல்லை, இவன் காட்டும் உருவம் போலியானதுன்னு. கடைசியில பார்த்தா அந்த நபர் ஒரு மிகப்பெரிய நயவஞ்சகரா இருப்பாருங்க. ரிஷபராசியினர் அன்றி காட்டிய அந்த மௌனத்திற்கு பின்னால இவ்வளவு பெரிய கணிப்பு ஒளிந்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாதுங்க. இது ஏதோ மாயாஜாலம் கிடையாதுங்க நண்பர்களே. இது ரிஷபராசிக்கு இந்த பிரபஞ்சம் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வரம்ங்க. ரிஷபம் என்பது நில தத்துவத்தை கொண்ட ராசிங்க. நிலை எப்படி தன் பொறுமையால அத்தனை செல்வங்களையும் தன்னுள் விளைவிக்கிறதோ அப்படி தங்களுக்கு தேவையான வெற்றி இருக்கும் அந்த சக்தி இவர்களின் மூன்றாவது கண்ணில் ஒளிந்திருக்குதுங்க. இவர்களின் அந்த தீர்க்கமான பார்வையே ஒரு மிகப்பெரிய அதிகாரம்ங்க. ஆனா இவ்வளவு ஆற்றல் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் சில நேரங்கள்ல தங்களின் பிடிவாதத்தால வெற்றியை தவறிவிடார்களோ? அது ஏன்? இவர்களின் இந்த ஈர்ப்பு திறனை எப்படி இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குவது? உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்கள் முன்னேற்றத்திற்கு துணை இருப்பாரா அல்லது உங்களை வீழ்த்தும் சதி திட்டம் வைத்திருக்கிறாரா என்பதை ஒரு நொடியில் கண்டுபிடிப்பது எப்படி? சிவபெருமான் அமர்ந்திருக்கும் இடத்திலேயே அமைதியா இருக்கும் அந்த நந்தி பகவான் காட்டும் அளப்பரிய பொறுமைக்கும் அந்த மௌனத்திற்கும் பின்னால இருக்கும் ஆச்சரியமான ரகசியங்களை பத்தி தான் இந்த காணொலியில நாம அக்குவேரா அணிவேரா அலச போறோம்ங்க. நீங்க ஒரு ரிஷபராசியா இருந்தா உங்களுக்குள்ளேயே அடங்கி கொண்டிருக்கும் அந்த அபூர்வ காந்த சக்தியை பத்தி தெரிந்து கொள்ள இந்த காணொலியை ஒரு நிமிடம் கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. வாங்க ரிஷபத்தின் அந்த பிரம்மாண்டமான ரகசிய உலகத்துக்குள்ள போலாம்ங்க. ரிஷபத்தின் நிலம் தத்துவம்ங்க மற்றும் அந்த மர்மமான காந்த சக்திங்க. நண்பர்களே, இப்போது நம்ம ரிஷபராசியின் அந்த அபூர்வமான சக்திக்கு பின்னால இருக்கும் ரகசியங்களை கொஞ்சம் ஆழமா பார்ப்போங்க. பொதுவாகவே 12 ராசிகள்ல ரிஷபத்திற்கு இன்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்குதுங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர்களின் நிலத்தத்துவம்ங்க. அசைக்க முடியாத நிலத்தத்துவம் ஐம்பூதங்களின் நிலம்தான் மற்ற 4 பூதங்களையும் சுமக்கக்கூடிய வலிமை கொண்டுச்சுங்க. நெருப்பு எரிய நிலம் தேவைங்க, நீரோட நிலம் தேவைங்க, காற்று வீச நிலம் தேவைங்க. அது போலத்தான் ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்கள் இயங்குவதற்கு ஒரு ஆதாரமா இருப்பாங்க. நிலை எப்படி தன்னை தேடி வரும் விதைகளை தனக்குள் வாங்கி அதற்கு உயிர் கொடுத்து ஒரு பெரிய மரமா வளர்கிறதோ அப்படி ரிஷபராசினர் ஒரு யோசனையை சொன்னா அது அல்லது ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை அவர்கள் மிக சரியா வளர்த்தெடுத்து வெற்றியாக்குவாங்கங்க. இவர்களின் மூன்றாவது கண் ஒரு விஷயம் உருப்படி ஆகுமா இல்லையா என்பதை அதன் ஆரம்பத்திலேயே துல்லியமா கணிச்சிடுங்க. நந்தி காட்டும் மௌனம் அதிகாரம். சிவபெருமானின் வாகனமான அந்த நந்தி பகவானை பாருங்க. அவர் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து சிவபெருமானியே உற்று நோக்கி கொண்டிருப்பாருங்க. அந்த மௌனத்துலதான் அத்தனை ஞானமும் ஒளிந்திருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களும் அப்படித்தாங்க. இவர்களின் அனாவசியமா பேச மாட்டாங்க, தேவையில்லாம ஓடி தெரிய மாட்டாங்க. ஆனா இவர்கள் ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்திருக்கும் போதே இவர்களின் அந்த ஞானக்கண் எதிரில் இருப்பவர்களின் குணத்தை எடை போட்டு கொண்டிருக்குமுங்க. இவர்கள் பேசும் ஒரு வார்த்தை மற்றவர்கள் பேசும் 1000 வார்த்தைகளுக்கு சமம்ங்க.
அந்த மௌனமே ஒரு காந்தமா மாறி செல்வத்தையும் செல்வாக்கையும் இவர்களை நோக்கி இழுக்குங்க. சுக்கிரனின் வசீகர காந்த விசை ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான்ங்க. சுக்கிரன் என்றாலே வசீகரம், செல்வம் மற்றும் கலைத்திறன்ங்க. இதனாலதான் ரிஷபராசினருக்கு பிறப்பிலேயே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குதுங்க. நீங்க கவனித்து பார்த்தா தெரியும், ஒரு கூட்டத்துல 10 பேர் இருந்தாலும் அங்க இருக்க ரிஷப ராசிக்காரர் மட்டும் தனித்து தெரிவாருங்க. அவர் எதையும் செய்ய வேண்டியதில்லைங்க. அவரின் அந்த அதிர்வு மற்றவர்களை அவர் பக்கம் திரும்ப வைக்குங்க. இவர்களின் நெற்றி பூட்டுல இருக்கும் அந்த 3வது கண் பிரபஞ்சத்துல இருக்கும் செல்வ அதிர்வுகளை பிடிக்குங்க. ஒரு கருவியா செயல்படுங்க. அதனாலதான் இவர்களுக்கு பணம் என்பது ஏதோ ஒரு வழியில தேடி வந்து கொண்டே இருக்குங்க. தரம் காணும் தீர்க்கமான பார்வை மேசராசியின் பார்வை பொய்ய கண்டுபிடிக்கும் என்றால் ரிஷபராசியின் பார்வை ஒரு பொருளின் அல்லது ஒரு மனிதனின் தரத்தை கண்டுபிடிக்குங்க. ஒரு மனிதர் எவ்வளவுதான் வேஷம் போட்டு உங்க முன்னால நின்னாலும் உங்க அந்த ஞானக்கண் அவரின் உள்ளிருக்கும் உண்மையான எடையை அளந்து விடுங்க. இவன் நமக்கு சரிப்பட்டு வருவானா, இந்த தொழில் நமக்கு லாபம் தருமா என்ற கேள்விகளுக்கு இவர்களின் ஆழ்மனம் ஒரு நொடியில விடை தந்துருங்க. இவர்களின் கட் ஃபீலிங்னு சொல்லப்படும் அந்த உள்ளுணர்வு ஒருபோதும் இவர்களை கைவிட்டதில்லைங்க. மற்றவர்கள் ஒருவரை நம்பி ஏமாந்த பிறகு வருந்துவாங்க. ஆனா ரிஷபராசினர் ஆரம்பத்திலேயே அவரை ஒதுக்கி வைத்து தப்பித்து விடுவாங்க. விடாமுயற்சி எனும் விஸ்வரூபம் நிலம் எப்படி பொறுமையா இருந்து எல்லாவற்றையும் தருதோ அப்படி ரிஷபராசினருக்கு பொறுமை ரொம்ப அதிகம்ங்க. ஆனா அந்த பொறுமைக்கு ஒரு எல்லையும் இருக்குதுங்க. ஒரு முறை இவர்கள் ஒரு இலக்க முடிவு செய்துட்டா அதை அடையும் வரை இவர்கள் பின்வாங்க மாட்டாங்க. அந்த விடாமுயற்சி தான் இவர்களின் 3வது கண்ணிற்கு தேவையான ஆற்றலை வழங்குதுங்க. நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஏன் சில நேரங்கள்ல மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி அமைதியா இருக்கிறீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது உங்க பலவீனம் இல்லைங்க, அது உங்கள் பலம்ங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது தான் உங்க அந்த காந்த விசை முழுமையா வேலை செய்ய தொடங்குதுங்க. இந்த அசைக்க முடியாத உறுதி உங்களுக்குள்ள இருக்கிறதா? நீங்க நினைத்த காரியம் உங்களை தேடி வந்திருக்கிறதா? அதை இப்போதே கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா இது வெறும் ராசி பலன் அல்லங்க, இது உங்களுக்குள்ள இருக்கும் சித்த ரகசியம்ங்க. சித்தர்கள் ஒழித்து வைத்த ஸ்திர ரகசியமும் ரிஷபரத்தின் வசீகர பயிற்சியும்ங்க. நண்பர்களே, இப்போது நாம் இந்த தேடலின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம்ங்க. ரிஷபராசினருக்கு பிறப்பிலேயே அந்த காந்த ஈர்ப்பு விசை இருந்தாலும் அதை எப்படி செயல்படுத்துவதுன்னு தெரியாம பலரும் சாதாரண மனிதர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சித்தர்கள் தங்கள் ஏடுகளிலே சில ரிஷபராசினருக்காக சில ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்காங்கங்க. அது என்னன்னு இப்ப பார்ப்போம்ங்க. மூலாதாரத்தின் வலிமை நமது உடல்ல இருக்கும் 7 சக்கரங்கள்ல அடிப்படையா இருப்பது மூலாதார சக்கரம்ங்க. ரிஷபம் நிலத்தத்துவம் என்பதால இவர்களுக்கு இந்த சக்கரம் இயல்பாகவே வலிமையா இருக்குங்க. சித்தர்கள் சொல்கிறார்கள், அடித்தளம் உறுதியானால் ஆகாயம் உன்வசமாகுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எப்போது தங்களை இந்த பூமியோடும் இயற்கையோடும் இணைத்துக் கொள்கிறார்களோ அப்போது அவர்களின் அந்த 3வது கண் திறக்க ஆரம்பிக்குங்க. நீங்க கவனித்து பார்த்தா தெரியும், ரிஷபராசினர் செடி கொடிகள் அல்லது இயற்கையான சூழல்ல இருக்கும்போது அவர்களின் மனத்தெளிவு மிக அதிகமா இருக்குங்க. அந்த சமயத்துல அவர்கள் எடுக்கும் முடிவுகள் ஒருபோதும் தோற்பதில்லைங்க. நந்தி பகவான் காட்டும் காத்திருப்பு ரகசியம்ங்க. சிவபெருமானின் வாசல்ல அமர்ந்திருக்கும் நந்தி பகவானின் ஒரு ரகசியம் இருக்குதுங்க. அவர் சும்மா அமர்ந்திருக்கலைங்க, அவர் பிரதீசா எனப்படும் ஆழ்ந்த காத்திருப்புல இருக்கிறாருங்க. சித்தர்கள் ரிஷபராசினரை நந்தி அம்சம் கொண்டவங்கன்னு சொல்றாங்க. அதாவது தேவையற்ற அலைச்சல் இல்லாம ஒரு இடத்துல நிலைத்து நின்று கவனிக்கும் போது பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு புரிய தொடங்குங்க. ரிஷபராசினர் எப்போது அமைதியாக ஒருவரை உற்று பார்க்கிறார்களோ அப்போது அவர்களின் அந்த ஞானக்கண் எதிரில் இருப்பவரின் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கணிக்கும் ஆற்றலை பெறுதுங்க. உங்க மௌனம் தான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம்ங்க. வசீகர காந்த ஆற்றலை தூண்டும் ரகசிய பயிற்சிங்க. சித்தர்கள் ரிஷபராசினுக்கு ஒரு மிக முக்கியமான பயிற்சியை சொல்றாருங்க. இது உங்கள் நெற்றி புட்டுல இருக்கும் அந்த ஈர்ப்பு விசையை தூண்டுங்க. சந்தன ரகசியம். சுக்கிர பகவானுக்கு உகந்த பொருள் சந்தனம்ங்க. தினமும் காலையில குளிர்ந்த பிறகு தூய்மையான சந்தனத்தை உங்க 2 புருவங்களுக்கும் இடையில ஆக்ஞான சக்கரம் இட்டு கொள்ளுங்க. அந்த சந்தனத்தின் குளிர்ச்சி உங்க மூளையை அமைதிப்படுத்துங்க. மனம் எப்போது அமைதியாகிறதோ அப்போது உங்க 3வது கண் கூர்மை அடையுங்க. நீங்க ஒருவரை சந்திக்க செல்லும் போது இப்படி செய்தா உங்களை அறியாமலேயே ஒரு காந்த ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் உங்கள் வசப்படுவாருங்க. பூமி தாயுடன் உரையாடுதல். ரிஷபராசினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செல்வத்தை ஈர்க்கவும் சித்தர்கள் சொல்லும் ஒரு எளிய பயிற்சி இதுங்க. அதிகாலையில வெறும் காலால புல்வெளி அல்லது வெறும் தரையில 5 நிமிடங்கள் நடங்க. பூமியில இருக்கும் அந்த நிலைத்தன்மை உங்கள் உடலுக்குள்ள இறங்குங்க. நிலம் எப்படி அத்தனை பாரத்தையும் தாங்கி கொண்டு பொறுமையா இருக்கிறதோ அதை போன்ற ஒரு பொறுமை உங்களுக்குள்ள வரும்போது உங்க முடிவுகள் தீர்க்கமானதா மாறுங்க. அப்போது நீங்க தொடும் காரியம் பொன்னாகுங்க. கையே ராசியான கைன்னு ஊரே சொல்லும் அளவுக்கு உங்க ஈர்ப்பு விசை அதிகரிக்குங்க. நுண் அதிர்வுகளை உணரும் கலை ரிஷபராசினருக்கு இசை மற்றும் சத்தங்களின் மீது ஒரு ஈர்ப்பு உண்டுங்க. சித்தர்கள் சொல்வது போல நீங்க அமைதியான மந்திர ஒலிகளை கேட்கும்போது உங்கள் உடலின் நுண்ணதிர்வுகள் சீராகுங்க. ஒரு மனிதன் பொய்யான எண்ணத்தோடு உங்களை அணுகினா உங்கள் உடல்ல ஒரு விதமான நடுக்கம் அல்லது
சங்கடம் ஏற்படுங்க. இது உங்கள் 3வது கண் உங்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கைங்க. அந்த சமிக்கையை புரிஞ்சு கொண்டா நீங்க துரோகிகளிடமிருந்து தப்பித்து விடலாமுங்க. நண்பர்களே, ரிஷபராசினர் பல நேரங்கள்ல தங்களை சாதாரணமானவர்கள்னு நினைச்சு கொள்றாங்க. ஆனா நந்தி பகவான் அசைந்தால் உலகம் அசையும் என்பதை மறந்து விடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கும் அந்த அசைக்க முடியாத மலை போன்ற உறுதியை நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கிறீங்களா? அல்லது இந்த காரியம் எனக்கு தான் கிடைக்கும்னு நீங்க நினைத்து அது உங்களை தேடி வந்திருக்கிறதா? அந்த அதிசயமான சம்பவத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. அடுத்த பகுதியில ரிஷபராசினரின் அந்த வசீகர சக்தி எப்போது குறையுது, உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களை உங்க ஈர்ப்பு விசை எப்படி உங்களுக்கு அடையாளம் காட்டும், அந்த 5 ரகசிய அடையாளங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம்ங்க. தவறாம பாருங்க. ஏமாற்றும் மனிதர்களை கண்டறிய ரிஷபராசினருக்கான 5 ரகசிய அடையாளங்கள்ங்க. இதுவரை நம்ம ரிஷபராசினரின் ஆன்மீக மற்றும் காந்த சக்தியை பத்தி பார்த்தோம்ங்க. இப்போது மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம்ங்க. நிஜ வாழ்க்கையில ஒரு நபர் உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது அவர் உங்களை ஏமாற்ற திட்டமிடுகிறார் என்பதை உங்க அந்த ஞானக்கண் எப்படி 5 வழிகள்ல உங்களுக்கு தெரியப்படுத்துங்கிறத பார்க்கலாமுங்க. இதை நீங்க கவனிச்சாலே போதும், எப்பேற்பட்ட சூழ்ச்சியில் இருந்தும் நீங்க தப்பித்து விடலாமுங்க. சொற்களின் கனம் குறைதல்ங்க. ரிஷபராசினர் இயல்பாகவே எதையும் ஆழமா சிந்திப்பீங்க. நீங்க ஒருவரிடம் பேசும்போது அவரின் வார்த்தைகளை மட்டும் கேட்க மாட்டீங்க, அந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கும் உண்மையின் எடையை உங்கள் மனம் அளவிடுங்க. ஒரு நபர் உங்களை ஏமாற்ற நினைக்கிறார்னா அவர் பேசும் வார்த்தைகள் மிக மென்மையாக கவர்ச்சியானதாக இருக்குங்க. ஆனா அதுல உறுதி இருக்காதுங்க. நிலம் தத்துவம் கொண்ட உங்கள் அறிவுக்கு அந்த வார்த்தைகளின் போலித்தனம் சட்டென்னு தெரிஞ்சிடுங்க. இவன் பேச்சுல ஒரு நேர்மை இல்லையேன்னு உங்க உள்மனம் சொல்லுங்க. அந்த முதல் கணமே நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தருணமா இருக்க போதுங்க. மௌனம் தரும் மரணாடி. இது ரிஷபராசிக்காரர்களுக்கே தெரியாம அவர்கள் செய்யும் ஒரு மிகப்பெரிய தந்திரம்ங்க. யாராவது உங்களிடம் பொய் சொல்றாருன்னா உங்களுக்கு தோன்றினா நீங்க பதட்டப்பட மாட்டீங்க. மாறா நீங்க இன்னும் அமைதியா அவர்களை உற்று பார்ப்பீங்க. இந்த மௌனம் ஏமாற்ற வந்தவனுக்கு ஒரு வித நடுக்கத்தை கொடுக்குங்க. உங்க மௌனத்தை தாங்க முடியாம அவன் அந்த பொய்யை மறைக்க இன்னும் பல பொய்களை சொல்லி கொண்டே போவாங்க. ஒரு கட்டத்துல அவனது முரண்பாடான பேச்சை அவனை உங்களுக்கு காட்டி கொடுத்துடுங்க. உங்க மௌனமே ஒரு பொய் கண்டறியும் கருவியா அங்க செயல்படுங்க. அளவுக்கு அதிகமான முகஸ்துதி மற்றும் போலி பாசம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால உங்களுக்கு அன்பு மற்றும் மரியாதையின் மீது அதிக நாட்டம் இருக்குங்க. ஆனா எங்கே உண்மையான அன்பு முடியுதுன்னா எங்கே போலி புகழ்ச்சி தொடங்குறது என்பதை உங்களை அந்த ஞானக்கண் துல்லியமா அறியுங்க. உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் உங்களை வானளவா புகழ்வாங்க. உங்களுக்கு தேவையற்ற முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அப்பொழுது உங்களுடைய அறிவு கேட்கும் ஒரே கேள்வி, இவன் ஏன் திடீர்னு இவ்வளவு பாசம் காட்டுறான், இதுக்கு பின்னால என்ன லாபம் இருக்கிறதுங்கிறதாங்க. அந்த ஒரு வினாடியே உங்களை மிகப்பெரிய வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்துங்க. உடல் மொழியில ஏற்படும் தடுமாற்றங்கள். ரிஷபராசினர் ஒரு அசைக்க முடியாத மலை போன்றவர்கள் என்பதால உங்க முன்னால வந்து ஒரு நபர் நடிக்கும் பொழுது அவரின் பதற்றம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுங்க. அவர் பேசும்போது கைகளை தேய்ப்பது, அடிக்கடி நெற்றியை துடைப்பது அல்லது உங்க கண்களை தவிர்த்து பேசுவது போன்ற சிறிய அசைவுகளை உங்கள் கண்கள் ஒரு நிழற்பட கருவி போல பதிவு செய்யுங்க. இவன் உருவம் நிலையாக இல்லையே, இவன் அசைவுகள் ஒரு கள்ளத்தனம் இருக்கிறதுன்னு உங்க 3வது கண் உங்களுக்கு எச்சரிக்கை சமிக்கைகளை அனுப்புங்க. உங்க உணர்வுல ஏற்படும் சங்கடம் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது இதுதாங்க. ஒரு நபர் உங்களை அணுகும் போதே உங்கள் உடல்ல ஒரு விதமான மாற்றம் ஏற்படுங்க. காரணமே இல்லாம உங்களுக்கு தலைவலிப்பது போன்றோ அல்லது அந்த நபர் அருகில் இருக்கும் பொழுது ஒரு விதமான அசௌகரியம் ஏற்படுவதோ நடந்தா அது உங்கள் உடல்ல இருக்கும் ஆற்றல் அவருக்கு கொடுக்கும் எதிர்ப்பு நிலம் எப்படி ஒரு நச்சுத்தன்மையை ஏற்காதோ அப்படி உங்கள் உடல் அந்த நபரின் தீய அதிர்வுகளை ஏற்க மறுக்குங்க. ஏனோ தெரியல, இவனை எனக்கு பிடிக்கவில்லைன்னு நீங்க நினைப்பீங்க. அந்த ஒரு எண்ணம் உங்கள் ஞானக்கண் உங்களுக்கு காட்டும் மிகப்பெரிய உண்மைங்க. நண்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் ஏமாறுவது அவர்களின் அறிவால கிடையாதுங்க, அவர்களின் பொறுமையானதாங்க. ஒரு நபர் தவறானவர்னு தெரிந்தும் சரி போகட்டும் திருந்துவான்னு நீங்க கொடுக்க அந்த தவணை தான் உங்களை சிக்கல்ல மாட்ட வைக்குதுங்க. உங்க ஞானக்கண் ஒரு முறை இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிவிட்டா அதை அப்படியே ஏற்றிக்கொள்ள பழகுங்க. உங்க பாசத்தை விட உங்க அறிவுக்கு முதலிடம் கொடுங்க. அப்போதுதான் உங்கள் அந்த பிரம்மாண்டமான காந்த சக்தி எப்போதும் உங்களுடன் இருக்குங்க. ஆனா இவ்வளவு வலிமை கொண்ட ரிஷபராசினர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் மிக மென்மையானவர்கள்ங்க. அந்த ஒரு பலவீனம் மட்டும் இருந்தா அவர்களின் அந்த காந்த ஈர்ப்பு விசை சுத்தமா வேலை செய்யாம போயிடுங்க. அது என்ன பலவீனம், அதை எப்படி சரி செய்வது, இதை பத்தி தான் காணொலியின் அடுத்த பகுதியில பார்க்க போறோம்ங்க. இதை தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்க ஒரு வெற்றியின் வீரரா மாறலாமுங்க. ரிஷபராசியின் பலவீனங்களும் அந்த சக்தியை பாதுகாக்கும் வழிமுறைகளும்ங்க. நண்பர்களே, இதுவரை நாம் ரிஷபராசியின் அசைக்க முடியாத காந்த ஈர்ப்பு சக்தியை பத்தி மிக விரிவா பார்த்தோம்ங்க.
இப்போது நாம் ஒரு மிக முக்கியமான வினாவை ஆராயணுங்க. இவ்வளவு பெரிய ஈர்ப்பு திறன் இருந்தும் அசைக்க முடியாத மன உறுதி இருந்தும் ரிஷபராசிக்காரன் ஏன் சில நேரங்கள்ல ஏமாந்து போறாங்க? அவர்களின் அந்த அபூர்வமான ஞானக்கண் எப்போது வேலை செய்யாம போகுது? இதுக்கு பின்னால சில ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் ஒளிஞ்சிருக்குதுங்க. இதை நீங்க சரியா புரிந்து கொண்டால் உங்க சக்தியை எப்போதும் மங்காம பார்த்துக்கொள்ள முடியுங்க. கடும் பிடிவாதம் எனும் பாறை ரிஷபராசி என்பது நிலத்தத்துவம்ங்க. நிலம் விளைச்சலுக்கு ஆதாரமானது. ஆனா அதே நிலம் இறுகி போனா பாறையா மாறிடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தவறுன்னு உங்க உள்மனம் எச்சரிக்கை செய்தாலும் நான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேன்னு நீங்க பிடிவாதம் பிடிக்கும்போது உங்க அந்த ஞானக்கண் தற்காலிகமா தன் பார்வையை இழக்குதுங்க. இந்த பிடிவாதம் உங்களை சரியான உண்மையை ஏற்க விடாம தடுத்து தேவையற்ற இழப்புகளை உண்டாக்குங்க. சுருக்கமா சொன்னா பிடிவாதம் உங்கள் அறிவுக்கு நீங்களே கட்டிக்கொள்ளும் ஒரு கண் துணியாகுங்க. சுகபோகங்கள்ல மூழ்குதல் மற்றும் சோம்பல் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால உங்களுக்கு அழகான மற்றும் வசதியான வாழ்க்கை மீது அதிக விருப்பம் இருக்குங்க. இது தவறல்ல. ஆனா அந்த சுகபோகங்கள்ல மூழ்குவதும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம காலம் தாழ்த்துவதும் சோம்பலுங்க. உங்க உடலின் ஆற்றலை குறைத்திருங்க. நிலம் செழிப்பா இருக்க வேண்டும்னா அது உழப்பட வேண்டும்ங்க. அது போல உங்க உடல் எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கணுங்க. நீங்க எப்போது சோம்பல்ல மூழ்கிறீர்களோ அப்போது உங்கள் அந்த பிரம்மாண்டமான காந்த விசை வேலை செய்யாம நின்றுடுங்க. இதனால போலியான மனிதர்கள் உங்களை எளிதில் நெருங்க வழிவகை ஏற்படுங்க. பொருளாசை என்னும் மாயத்திரை செல்வத்தை ஈர்க்குங்க. அந்த அபூர்வ சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனா எப்போது நீங்க மனித பண்புகளை விடவும் உண்மையை விடவும் பணத்தின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ அதிக பற்ற கொள்றீங்களோ அப்போது உங்கள் உள்ளுணர்வு மழுங்கி போகுங்க. பேராசை வளரும் பொழுது உங்க முன்னால நிற்கும் ஒரு மனிதனின் உண்மையான குணத்தை விட அவரிடம் இருக்கும் ஆதாயத்தையும் உங்க கண்கள் பார்க்குங்க. இந்த பேராசை எனும் திரைதான் உங்கள் உண்மையான பார்வையை மறைத்து உங்களை ஏமாற்றத்துல தள்ளிவிடுதுங்க. இந்த மகா சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்கள் மூன்றாவது கண் எனப்படும் அந்த ஈர்ப்பு விசை எப்போது கூர்மையா இருக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கணுங்க. முதலாவதா இயற்கையுடன் இணைதல், மண்ணுடன் தொடர்பு. நீங்கள் நிலம் தத்துவம் கொண்டவர்கள் என்பதால உங்க சக்தி மண்ணுல தான் இருக்குதுங்க. வார ஒரு முறையாவது வெறுங்காலுடன் மண்ணிலோ அல்லது புல்வெளியிலோ நடங்க. அப்போது உங்கள் உடல்ல இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறி நிலத்தின் நிலைத்தன்மை உங்களுக்குள்ள ஏறுங்க. இது உங்கள் முடிவுகள்ல தெளிவை கொடுக்குங்க. ரெண்டாவதா கதிரவன் ஒளி தியானம்ங்க. நிலம் குளிர்ந்ததுங்க. அதற்கு செயல் வேகம் கிடைக்க நெருப்பின் ஆற்றல் தேவைங்க. தினமும் காலையில கதிரவன் உதிக்கும் போது அந்த இளவியல் 5 நிமிடங்கள் அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. கதிரவனின் அந்த தீட்சண்யம் உங்கள் நெற்றியில் புற்றுல இடுக்கும் ஞான கண்ணை தூண்டுங்க. இது உங்கள் சோம்பலை எரித்து உங்கள் ஈர்ப்பு விசையை பலப்படுத்துங்க. மூன்றாவதா தர்மம் மற்றும் பற்றற்ற அன்புங்க. நிலம் எப்படி தனக்குள் இருக்கும் வளங்களை மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்கிறதோ அதே போன்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கும் தேவைங்க. உங்களால இயன்ற தர்மங்களை செய்யுங்க. நீங்க எவ்வளவு பிறருக்கு கொடுத்து மகிழ்கிறீர்களோ அவ்வளவு இந்த பிரபஞ்சம் உங்கள் ஈர்ப்பு விசையை அதிகப்படுத்துங்க. அதே சமயம் உறவுகள்ல பாசம் காட்டுங்க. ஆனா அவர்கள் செய்யும் தவறுகளை உங்கள் உள்ளுணர்வு சுட்டி காட்டினால் அந்த எச்சரிக்கையை மதியுங்க. நான்காவதா மௌன தவம்ங்க. அதிகமா பேசுவதை குறைத்து கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 15 நிமிடங்கள் அமைதியா ஒரு இடத்துல அமருங்க. அந்த மௌனத்துல உங்கள் மனம் ஒரு குளத்தை போல தெளிவாகுங்க. அப்போதுதான் உங்கள் உள்மனம் சொல்லும் அந்த மெல்லிய சமிக்கைகள் உங்களுக்கு தெளிவாக கேட்குங்க. துரோகிகளையும் போலியான மனிதர்களையும் அந்த மௌனமே உங்களுக்கு அடையாளம் காட்டுங்க. நண்பர்களே, உங்கள் சக்தி என்பது வெறும் தற்செயலானது கிடையாதுங்க. அது உங்கள் ஆன்மாவின் ஈர்ப்பு விசை. அதை உங்கள் பிடிவாதத்தாலோ அல்லது சோம்பலாலோ அணைய விட்டு விடாதீங்க. உண்மையை நேசிங்க, பொறுமையை கை கொள்ளுங்க. அப்போது உங்களை யாராலும் அசைக்க முடியாதுங்க. வாக்கு சித்தி ரிஷபத்தின் சொல்லின் செல்வாக்குங்க. நண்பர்களே, ரிஷபராசியை பத்தி பலரும் அறியாத ஒரு ரகசியம் இருக்குதுங்க. காலபுருஷ தத்துவப்படி ரிஷபராசி என்பது மனித உடலின் முகம் மற்றும் தொண்டை பகுதியை ஆதிக்கம் செய்துங்க. இதனாலதான் ரிஷபராசினருக்கு வாக்குச்சி என அபூர்வ ஆற்றல் இயல்பாகவே இருக்குதுங்க. சித்தர்கள் சொல்வார்கள், நான் நயமும் நாவன்மையும் கொண்டவன் உலகை ஆழ்வான்னு. ரிஷபராசிக்காரர்கள் சாதாரணமா பேச மாட்டாங்க. ஆனா அவர்கள் ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொன்னா அது அப்படியே நடக்கும். இவர்களின் அந்த ஞானக்கண் இவர்களின் சொல்லோடு இணைந்திருக்குதுங்க. நீங்க கவனித்து பார்த்தா தெரியும். ரிஷபராசினர் ஒருவரை வாழ்த்தினாலும் சரி அல்லது ஒருவரை பத்தி எச்சரித்தாலும் சரி அது காலப்போக்கில் உண்மையாகிடுங்க. இவர்களின் வாக்கு அத்தனை வலிமையானதுங்க. அதனாலதான் ரிஷபராசினர் எப்போதும் பிறரை பத்தி தவறா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எதை சொல்கிறீர்களோ அது உங்கள் காந்த சக்தியால ஈர்க்கப்பட்டு நிஜமாகிடுங்க. உங்கள் சொல்லே உங்கள்
உங்கள் சொல்லே உங்கள் ஆயுதம்ங்க. அதை சரியா பயன்படுத்தினா நீங்க நினைச்ச சாம்ராஜ்யத்தை உங்க பேச்சாலேயே கட்டி எழுப்பலாம்ங்க. ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திர ரகசியங்கள்ங்க. ரிஷப ராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் ஒளிந்திருக்குதுங்க. கிருத்திகை, ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம்ங்க. இதே இல்ல ரோகிணி நட்சத்திரம் தான் சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான நட்சத்திரம்ங்க. சந்திரன் என்பது மனதை குறிக்கும்ங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசினருக்கு அந்த வசீகர சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்குங்க. இவர்களின் கண்கள் மற்றவர்களை அப்படியே கட்டி போடுங்க. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அந்த நெருப்பு போன்ற உறுதியும் எதையும் ஊடுருவும் பார்க்கும் பார்வையும் இருக்குமுங்க. இந்த நட்சத்திரங்களின் ஆற்றல் தான் உங்கள் ஞானக்கண்ணிற்கு தேவையான ஒளியை தருதுங்க. பிரபஞ்சத்தின் அசைவுகளை இந்த நட்சத்திர அதிர்வுகள் மூலமே நீங்க உணர்ந்து கொள்றீங்க. இதனாலதான் ரிஷபராசினர் கலைத்துறையிலும் அரசியலிலும் பெரிய வணிக நிறுவனங்களிலும் தலைமை இடத்துல அமர்றாங்க. உங்கள் நட்சத்திரத்தின் ஆற்றலை நீங்க உணரும் போது உங்களுக்குள்ள இருக்க அந்த மகா சக்தி விழித்துக் கொள்ளுங்க. ஈர்ப்பு விசையை அதிகரிக்கும் நிறங்கள் மற்றும் திசைகள்ங்க. நண்பர்களே, உங்கள் காந்த சக்தியை அன்றாட வாழ்க்கையில எப்படி அதிகப்படுத்துவது? இதற்கு ஒரு எளிய வழி இருக்குதுங்க. ரிஷபராசிக்கு உகந்த நிறம் வெண்மை மற்றும் இளநிறங்க. நீங்க முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் போது வெள்ளை நிற ஆடையோ அல்லது வெள்ளை நிற கைக்குட்டையோ பயன்படுத்தினா உங்க ஈர்ப்பு விசை இன்னும் அதிகமாகுங்க. அதே போல ரிஷபராசினருக்கு தென்கிழக்கு மற்றும் வட திசைகள் மிக சிறப்பானவைங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்திலோ அல்லது வீட்டிலோ வடக்கு நோக்கி அமர்ந்து சிந்திக்கும் போது உங்கள் ஞானக்கண் மிக துல்லியமா வேலை செய்யுங்க. பணத்தை ஈர்க்கும் அந்த பேராற்றல் வடக்கு திசையிலிருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ரிஷபராசினர் எப்போதும் ஒரு நறுமணத்தை வாசனை தங்கள் உடல்ல வைத்திருப்பது ரொம்பவும் அவசியம்ங்க. தூய்மையான மல்லிகை அல்லது சந்தன வாசனை உங்கள் சுக்கிரனின் ஆற்றலை தூண்டுங்க. அந்த மனம் உங்க பக்கத்துல இருப்பவர்களை உங்கள் வசப்படுத்துங்க. இது ஏதோ வெளிப்படையான கவர்ச்சி அல்லங்க. இது உங்கள் ஆன்மாவின் அதிர்வுகளை சீராக்கும் ஒரு நுட்பமான கலைங்க. 3 வாழ்வியல் களங்கள்ல ரிஷபத்தின் ஞானக்கண். களம் 1 பார்த்தீங்கன்னா தொழில் அல்லது வணிகம்ங்க. நீங்க ஒரு தொழில் செய்றீங்கன்னு வச்சுக்கொள்வோம். யாரோ ஒருவர் ஒரே மாதத்துல பணக்காரன் ஆகலாம்னு ஒரு திட்டத்தை சொல்றாரு. மற்றவர்கள் ஆசைப்பட்டு அதில் விழுவாங்க. ஆனா நீங்க அந்த திட்டத்தின் ஆயில பார்ப்பீங்க. நிலத்தத்துவம் கொண்ட உங்கள் அறிவு இது வேறே இல்லாத மரம் சீக்கிரம் விழுந்து விடும்னு உங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. ரிஷபராசியின் வெற்றி என்பது அவர்களின் வேகத்தில் இல்ல, அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தரமான பாதையில் தான் இருக்குதுங்க. நீண்டகால லாபத்தை உங்களால மட்டுமே துல்லியமா கணிக்க முடியும். களம் 2 பார்த்தீங்கன்னா நட்பு மற்றும் உறவுகள் என்னும் வரும்போது ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஆலமரம் போன்றவர்கள்ங்க. ஆனா உங்களை ஒருவர் புகழ்ச்சியால ஏமாற்ற முயல்கிறார்னா உங்கள் அந்த ஞானக்கண் அவரின் போலி பாசத்தை சட்டென்னு பிடித்திடுங்க. அவர் எவ்வளவுதான் இனிமையா பேசினாலும் உங்க உள்மனம் இவர் நம்மிடம் எதையோ எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லுங்க. அந்த ஒரு வினாடி உணர்வு தான் உங்களை பல துரோகங்கள்ல இருந்து காப்பாத்துங்க. நீங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. ஆனா நம்பினா அவர்களை கைவிடவும் மாட்டீங்க. 3வது களம் பார்த்தீங்கன்னா பொது இடங்கள் மற்றும் புதிய நபர்கள். ஒரு புதிய இடத்திற்கு நீங்க செல்லும் போது அங்கிருக்கும் சூழலை உங்களின் ஆற்றல் மூலமே உணர்ந்து விடுவீங்க. அந்த இடத்துல இருக்கும் மனிதர்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் முன்னேற்றத்திற்கோ உகந்தவர்களா என்பதை உங்க உடல் மொழியே உங்களுக்கு சொல்லிடுங்க. ரிஷபராசினருக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்குதுங்க. ஒரு பொருளை பார்த்தா அது அசால்ட்டானா அல்லது நகலாங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. அது போலதான் மனிதர்களையும் அவர்கள் முகத்தை பார்த்தே அவர்கள் யோகியத்தையும் உங்களால எடை போட முடியுங்க. நண்பர்களே, நாம் இப்போது ரிஷபராசியின் அந்த மர்மமான பயணத்தின் இறுதி தருணத்துக்கு வந்திருக்கிறோம்ங்க. இதுவரை நாம் பார்த்த அத்தனை விஷயங்களும் ஒரு மாபெரும் உண்மையைத்தான் உங்களுக்கு உணர்த்தி இருக்குங்க. ரிஷபராசி என்பது வெறும் ராசி பலன்களால் ஆளப்படும் ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது அசைக்க முடியாத பொறுமையாலும் அளப்பரிய காந்த சக்தியாலும் இந்த பிரபஞ்சத்தை ஆளப்போகும் ஒரு தெய்வீக அம்சம்ங்க. சிவபெருமான் அமர்ந்திருக்கும் இடத்துல அசையாமல் அமர்ந்து உலக இயக்கங்களை ஒரு சாட்சியா கவனிக்கும் அந்த நந்தி பகவானின் வாரிசுகள் நீங்க. உங்க முன்னே நிற்கும் ஒரு நபர் எத்தனை தந்திரங்கள் செய்தாலும் உங்க மௌனம் எனும் அந்த 3வது கண் அவர் உண்மையான தரத்தை ஒரு நொடியில எடை போட்டுடுங்க. மற்றவர்கள் ஓடி ஓடி தேடும் வெற்றியை நீங்க உங்களிடத்திலே அமர்ந்து உங்கள் எண்ண வலிமையால இருக்க மாற்றல் கொண்டவங்க. ஆனா இந்த மகா சக்தியை நீங்க எப்போதும் தக்க வைத்துக் கொள்ளணும்னா 2 முக்கியமான உண்மைகளை உங்க இதயத்துல ஆழமா பதித்துக் கொள்ளணுங்க. 1, உங்கள் பொறுமை என்பது பலவீனம் அல்லங்க, அது உங்களின் மிகப்பெரிய ஆயுதம்ங்க. 2வது, பிடிவாத எனும் பாறை உங்கள் ஞானக்கண்ணை மறைக்காம பார்த்துக்கொள்ளுங்க. எப்போது நீங்க மௌனமாகவும் விழிப்புடனும் இருக்கிறீர்களோ அப்போது இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வங்களும் உங்களை தேடி வருங்க. வாழ்க்கையில பல முறை நீங்க மெதுவானவர்கள்னு கேலி செய்யப்பட்டிருக்கலாம்ங்க. ஆனா நினைவில் கொள்ளுங்க, நிலநடுக்கம் வரும் வரை பூமி அமைதியா இருக்குங்க. அது அசைந்தா உலகம் அதிருமுங்க. உங்க அந்த அமைதியான ஆளுமை தான் உங்க சொத்துங்க. இனி உங்க பாதையில யாராவது சூழ்ச்சி செய்தாலோ அல்லது உங்களை தடுக்க நினைத்தாலோ கவலைப்படாதீங்க. உங்க ஞானக்கண் உங்களுக்கு சரியான பாதையை காட்டுங்க. அந்த சிவபெருமானின் அருள் எப்போது
எப்போதும் உங்க மேல் பொழிந்து கொண்டே இருக்குங்க. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் இன்னும் ஆழமானவைங்க. நம் முன்னோர்கள் மறைத்து வைத்த இந்த ஆன்மீக உண்மைகள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்க அனுபவங்கள் அல்லது உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை மறக்காம கீழே கருத்து பெட்டியில என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. இது போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், சித்தர்களின் ரகசியங்கள் மற்றும் நம் தமிழ் பண்பாட்டின் மறைக்கப்பட்ட உண்மைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம பின்தொடருங்க. அந்த பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்க. அப்போதான் எங்களின் அடுத்த ஆன்மீக தேடல்கள் உங்கள் உடனுக்குடன் வந்து சேருமுங்க. உண்மையே உயர்வு, அந்த ஆதிசிவனின் ஆசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்ங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.